சோயா மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு மீல் மேக்கர் எடுத்து 4 கப்பு தண்ணி சுடு தண்ணியில் சேர்த்து 2 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் 8 முந்திரி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி பெரியசாக 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மீல் மேக்கரை வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து ஸ்டவ்வில் கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அரைச்ச மசாலாவும் சேர்த்து கொதிக்க வச்சு உப்பு சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருந்த சோயாவையும் சேர்த்து நல்லா வேக விட்டு மல்லி இலை, கருவேப்பிலை இலை தூவி எடுத்தால் ரெடி.